ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக எம்பிக்களின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த பிரதான் அடுத்த 1 மணி நேரத்திலேயே மக்களவையில் தன்னுடைய கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். காலை மக்களவை தொடங்கிய போது பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், ஒன்றிய அரசின் மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கான சுமார் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி பல்வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். புதிய கல்விக் கொள்கையை கட்டாயம் பின்பற்ற வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய அரசு தர மறுப்பதாகவும் அவர் கூறினார். Around 2000 crores originally meant for Tamil Nadu for PM Shri have been diverted to other states due to the state's opposition to NEP 2020. I would like to ask the union government through you, sir, that will it assure the parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated by law? இதற்கு பதிலளித்து பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்த்தாலும் தொடக்கத்தில் அதனை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருந்த நிலையில் திடீரென பின்வாங்கிவிட்டதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆவேசமாக பேசிய பிரதான், திமுக எம்பிக்கள் ஜனநாயக விரோதிகள் என்றும் நாகரிகமற்றவர்கள் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்ததால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students. The date, I can quote the date on 15th March. 15th March, they are saying the MOU. Why that account? Not the child. She only came to me few days. He's the education minister, their education minister. They are dishonest. This is unfortunate. This is unfortunate in democracy. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் கடுமையாக முழக்கமிட்டனர். இதனால் அவையில் கடும் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறிய கருத்தை திரும்பப் பெறுவதாக கூறினார். Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. முன்னதாக பேசிய திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி, மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறினார். எந்த கட்டத்திலும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திமுக எம்பிக்கள் ஆதரித்ததில்லை என்றும் கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.